நம்ம இப்போ இருக்கிறதாங்க அடுத்த சென்ட்ரலான கும்மிடிப்பூண்டியில் இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதாங்க கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைபாஸுங்க. இந்த பைபாஸை ஒட்டி இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் இப்படி இறங்கி போனா ஒரு 10 வீடு தரலாம் நம்மளுடைய சைட்டுங்க. உங்க கையில வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க, ஒரு வீடையே உங்க பேர்ல சொந்தமாக்கிக்கலாம். ஃபுல்லா காம்பவுண்ட் வால் எல்லாமே எடுத்து ரெடியா தான் இருக்கு. செக்யூரிட்டி சர்வீஸோட பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. ரெடியாவும் வீடு வச்சிருக்கு. டைல்ஸ்ல இருந்து சிங்க் முதல் கொண்டு எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளே பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கம்ப்ளீட்டடா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். வீடும் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம ஒரு ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா பஜார் ரோடு, இந்த பக்கம் கிராஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம லே அவுட்ங்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே டிஜிஎஸ் காலேஜஸ் இருக்கு, ஆர்எம்கே காலேஜஸ் இருக்கு, ஆர்எம்டி ஸ்கூல் இருக்கு, கலைமகள் ஸ்கூல் இருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டல் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு போர்வெல் நீங்க பண்றீங்க அப்படின்னா மோட்டார் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 to 1 lakh வரைக்கும் ஆகும். அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துருவேன். 3 phase EB கரண்ட் லைன் நானே இழுத்து கொடுத்துருவோம். பில்டிங் பிளான் அப்ரூவல், செப்டிக் டேங்க் அண்ட் ஜிஎஸ்டி இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா அடிஷனல் காஸ்ட் அப்படின்னு போற இடத்துல உங்களுக்கு ₹1 கூட இல்லாம நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இப்போ இருக்கிறதாங்க அடுத்த சென்ட்ரலான கும்மிடிப்பூண்டியில் இருக்கும். ஏன் அடுத்த சென்ட்ரல் சொல்றேன் அப்படின்னா, சென்னை சென்ட்ரலை டெவலப் பண்ண ட்ரை பண்றாங்க, அங்க இடம் இல்லை. அதனால நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ப்ராப்பரான ஜிஓ பாஸ் பண்ணி கும்மிடிப்பூண்டியில எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், அங்க ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. இதுதாங்க கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டியே இருக்கு பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பைபாஸுங்க. இந்த பைபாஸை ஒட்டி இப்போ நான் நின்று பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் இப்படி இறங்கி போனா ஒரு 10 வீடு தரலாம் நம்மளுடைய சைட்டுங்க. உங்க கையில வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க, ஒரு வீடையே உங்க பேர்ல சொந்தமாக்கிக்கலாம். டீடைலா சைட்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. டைட்டில் தம்ப்நெயில் கிளிம்ஸ்லாம் பார்த்து ஒரு பேக்கேஜா யார் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா மக்களே, நம்மளுடைய வி ஸ்கொயர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 2 லட்சம் ரூபாய் உங்க கையில முன்பணம் இருந்தா போதும், உங்க கனவு இல்லத்தை இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம கூட வந்து டேவிட் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. வணக்கம். ஹாய், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை சந்திச்சதுல பெரும் மகிழ்ச்சி. கண்டிப்பா எனக்கு தான் சார். ஏன்னா நிறைய நிறுவனம் வந்து லாப நோக்கத்துல இருப்பாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தொழில் தான் பண்றோம், ஆனா ஒரு அடித்தட்டு மக்களுடைய நிறைவேறாத கனவா இருக்கிறது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது. உங்களுடைய கனவை நிறைவேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா சார். அதுவே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஒண்ணுமே இல்லை, நம்ம லாபம் இல்லை அப்படிலாம் கிடையாது. அதிக லாபம் வைக்கல, கம்மியான லாபத்திலே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஐடி ஃபைல் பண்ணினவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு சொத்து வாங்க முடியுன்றதை உடைச்சி, உங்ககிட்ட ஐடி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு அன்றாடம் தினக்கூலியா இருக்கீங்களா, உங்களால ஒரு ₹400 டெய்லி மிச்சப்படுத்த முடிஞ்சா போதும், வாங்க உங்களுக்கான ஒரு இடமோ இல்ல ஒரு வீடோ எங்க கிட்ட இருக்கு, உங்களுக்கு இறைவன் எழுதிட்டு அதை நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு கேட்டகரிஸ் அப்படின்னு வைஸ் பிரிச்சோம் அப்படின்னா, ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான பேங்க்ஸ் இருக்கு, இல்ல லோ ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பேங்க்ஸும் சேர்த்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் மொத்தமா ஒரு 20 வீடு 30 வீடுன்னு நான் ஒரு பேங்க்ல கொடுக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ மந்த்லி சேலரி வாங்குறீங்க, ஐடி ஃபைல் பண்ணிருக்கோம்னா அவங்களுக்கும் ஈஸியாவே லோன் பண்ணிடலாம். அது இல்லாம என்னால ஐடி பண்ண முடியல என்ற ஒரு மளிகை கடை தான் இருக்கு, பட் இன்கம் இருக்கு, என்னால டெய்லி இன்கம் ஒரு 2000 3000 இருக்கு, ஆனா என்னால காட்ட முடியலங்கிற பட்சத்துக்கும் அதுக்கான அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுவே பெரிய வாய்ப்பு முதல்ல. ஏன்னா எனக்கு ஐடி இல்லை, அதனால இடம் வாங்க முடியல, வீடு வாங்க முடியல நினைக்கிற எல்லாருடைய கனவே நம்ம பிரதர் வி ஸ்கொயர் மூலமா நிறைவேற்றிட்டாங்க. இப்போ நம்ம சைட்டு உள்ள வந்துட்டாங்க பிரதர். ஓகே. ஏன்னா பேசிக்கா அந்த சைட்டை பத்தின ஒரு டீடைல் கொடுத்துடலாம். எவ்வளவு ஏக்கர்ல பண்ணிருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம், உள்ள என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லியா. ஓவரால் பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ல வந்துடும் பிரதர். ஓகே. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா காம்பவுண்ட் வால் எல்லாமே எடுத்து ரெடியா தான் இருக்கு. கேட் போட்டு செக்யூரிட்டி சர்வீஸோட பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி உள்ள வீடு கட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். 50% ஆஃப் பிளாட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சொல்லிட்டு ரொம்பலாம் கிடையாது, ஒரு 95 பிளாட் போட்டிருந்தோம். இப்போ ரீசெண்ட் டைம்ல ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 2-3 மந்த்துக்குள்ளேயே மேக்ஸிமம் பிளாட்ஸ் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் அவைலபிள் பிளாட்ஸ் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து புக் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாவே நீங்க வீடு கட்டி உள்ள குடி வந்துடலான் இருக்கும். இல்ல ரெடியா வேணாலும் ரெடியாவும் வீடு வச்சிருக்கு, அந்த வீடு பிடிச்சிருக்குன்னா அந்த வீடையும் எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒரு 25 lakhs 29 lakhs பட்ஜெட்ல வீடு வாங்குறேன், என்னோட மாடலுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா. ஒண்ணுமே இல்ல சார், சின்ன பெயிண்டிங் முதல் கொண்டு டைல்ஸ்ல இருந்து சிங்க் முதல் கொண்டு எல்லாமே கஸ்டமைஸ்டு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வந்து பாக்குறீங்க, எனக்கு இந்த மாதிரி டைல்ஸ் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி பெயிண்ட் தான் வேணும், நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதே மாடல்ல அதே மாதிரியே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பருங்க. பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது. 25 லட்சம் ரூபாய்க்கு 1 BHK, 29 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK. ஆனா நீங்க கேட்கற மாதிரி உங்க டேஸ்ட்ல நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதை விட வேற என்ன வாய்ப்பு வேணும் சொல்லுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா ரொம்ப சீக்கிரமே சேல் ஆயிடும்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்கிற 1 ஏக்கரும், 2 ஏக்கர்ல பாதிக்கு மேல
சோல்ட் அவுட்ட்டாங்க. இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சைட்டுக்குள்ள வந்தோம், சைட்டோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கே நீங்க இடம் வாங்கினா இன்னைக்கே வீடு கட்டி இன்னைக்கே குடியேறலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியிலங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கும்மிடிப்பூண்டி பைபாஸ் எடுத்துக்கோங்க. அதுல லெஃப்ட் அவுட்டில் நீங்க கீழே இறங்கினா நம்மளுடைய சைட்டுங்க. வெறும் 100 to 150 மீட்டர்ஸ்லேயே சைட் இருக்கு. பைபாஸுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல, கும்மிடிப்பூண்டி பைபாஸ் பக்கத்துல, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வெறும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ப்ரோ? வெறும் 2500 ரூபா மட்டுமே தான். 2500 ரூபா மட்டும்தான். ஆனா நம்ம நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கறத விட வீடா கொடுக்கறது தான் அதிகம். எத்தனை பேர் இது வரைக்கும் புக் பண்ணிருக்காங்க? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 பேர் கிட்டத்தட்ட புக் பண்ணி, அதாவது புக்கிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷனுமே பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனே ஆல்மோஸ்ட் ஒரு 40லேருந்து 45 பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வீடுக்கான வேலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே. அது இல்லாமல் புக்கிங்கும் எடுத்துட்டு இருக்கோம், அக்ரிமெண்ட் போட்டு பேங்க் லோன் ப்ராசஸுமே போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பேங்க் போகணும் அலையணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பேங்கர்ஸ் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளே பேங்க் லோன் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ரெட் ஹில்ஸ்லேருந்து எடுத்து ஆந்திரா பைபாஸில் இந்த சர்க்கிள் எங்கே போனாலும் இந்த பட்ஜெட், அதாவது 2500 பட்ஜெட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி இருக்குது. சிறுவாபுரியில் ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டும் இருக்குது. 4500 ரூபாயிலேருந்து 5000 ரூபா பட்ஜெட்டுங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற இடம் நம்ம சைட்லேருந்து இந்த பார்த்தீங்கன்னா பைபாஸ் தெரிய போகுது. பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸில் வெறும் 2500 ரூபா பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கு. வீடும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நீங்களும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்கிக்கிங்க. லேண்டாக வேணாலும் லேண்டை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வீடாக வேணும் அப்படின்னாலும் வீடாகவும் கட்டி கொடுத்துட்ருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா வீடாக தான் அதிகமாக புக் ஆயிருக்கு. லேண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வீடாகவும் நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. சரிங்க பிரதர், இப்போ எனக்கு இடமும் பிடிச்சிருச்சு, என் பட்ஜெட்டில் இருக்கிறனால வீடும் நான் வாங்கிடுறேன். ஓகே. எனக்கு இதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, இங்கே பக்கத்தில் என்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, என்ன காலேஜ் இருக்கு, இந்த பைபாஸ் கனெக்டிவிட்டியை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான வந்து கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இதில் வந்து கனெக்டிவிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நியர்பை நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிற தூரத்துலலாம் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், அதுக்கு இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ், பஜார் ஒன்றுமே இல்லை. நம்ம ஒரு ரோடை கிராஸ் பண்ணீங்கன்னா பஜார், ரோடு இந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம லே அவுட்டுங்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டிஜிஎஸ் காலேஜஸ் இருக்கு, ஆர்எம்கே காலேஜஸ் இருக்கு, ஆர்எம்டி ஸ்கூல் இருக்கு, கலைமகள் ஸ்கூல் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டல் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்றது கும்மிடிப்பூண்டிக்குள்ளே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸ் சொல்றேன். அது இல்லாமல் ஒரு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிராவல் பண்ணாலும் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸஸ் நிறையவே இருக்கு. இது சிட்டிக்குள்ளே போயிட்டு வரந்தாலும் அதுக்கான ஆக்சபிலிட்டிஸும் இருக்கு. ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும். பஸ்ஸுனா அதிகபட்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ்ஸும். ட்ரெயின் உங்களுக்கே தெரியும், சென்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ½ hour 45 மினிட்ஸில் நீங்கள் போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணிடலாம். அதிகபட்சம் 15 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் தான் உங்களுக்கு ஓவராலாகவே காஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கும். எஸ், ட்ரெயின் டிக்கெட் வெறும் 15 ரூபாயில் நீங்கள் இங்கேருந்து சென்ட்ரலில் அக்சஸ் பண்ண முடியும். சென்ட்ரலுக்கு ஏன் நம்ம சைட்டை கம்பேர் பண்ணுறன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை உடச்சி விடுங்க. இப்போ ஏன் நான் இங்கே வாங்கணும்? நான் அதையும் சொல்லிடுறேன் சார். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி அதிகபட்சம் ஒரு நீங்கள் அதிகமாகவே சொல்கிறேனே ஒரு 2000 ரூபாயோ ஒரு 1500 ரூபாயோ இருந்துட்டு, இன்னைக்கு அந்த இடத்துல ப்ராஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20,000 25,000 ரூபாய். மெயின் ரீசன் என்னன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெரிய ஹப் அங்கே, அது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. சுற்றியும் உங்களுக்கு இடமே கிடையாது. ஃபுல்லாக அந்த ஒரு ஆல்ரெடி உள்ள என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது மட்டும்தான் முடியுது. ஆனால் மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்காங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் டே பை டே உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்மிடிப்பூண்டி மெயின் அந்த ஹப்பில் மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஜீவோவும் பாஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயருக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த ப்ராஜெக்ட் வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட், அதாவது இந்த 2500 per ஸ்கொயர் ஃபீட் இருக்காது. 5000 ரூபாய் ஆகலாம், 6000 ரூபாய், 8000 ரூபாய் கூட ஆகலாம். நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வாங்கிடுங்க. இன்னைக்கு சென்ட்ரல் பக்கத்துலேயே எக்மோர் பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாமல் இருந்தீங்களா, இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே நல்ல ஒரு ஆஃபரோட ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்ட்ரலில் வாங்காமல் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை திருப்பி உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. விட்டுறாதீங்க. உங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சூப்பரான வாய்ப்புங்க. இன்னைக்கு நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரலில் வளர்ச்சி இந்த 20 வருஷத்தில் பல மடங்கு ஏறி இருக்கு. சில லட்சங்களில் போட்டவங்களும் பல கோடிகள் ஆயிருக்கு. அதே வாய்ப்பு நம்ம கும்மிடிப்பூண்டியில் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் பக்கத்தில் டெவலப்மெண்ட் இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் பண்ணுறதுக்கு வேணும். ஆனால் அங்கே வந்து பண்ணுறதுக்கான இடம் இல்லைன்றதுனால கவர்மெண்ட்டே என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு வந்து அப்படியே நம்மளுடைய கும்மிடிப்பூண்டியில் வைக்கிறாங்க. அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம வி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இது 2 ஏக்கர்ல தான் டெவலப் பண்ணிருக்காங்க. phase 1 பின்னாடியே phase 2 phase 4 நிறைய வரப்போகுது. அப்போ இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா phase 2ல 2800 ரூபாய் போகலாம், இல்ல 3000 ரூபாய் போகலாம். phase 5 போடுறப்போ ஒரு 5000 ரூபாய் போகும். அப்போ உங்களுக்கான வளர்ச்சி அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா சார். இன்னைக்கு உள்ளது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2500 பட்ஜெட்ல phase 1 பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 6 month 1 year கழிச்சு நான் phase 2 எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அன்னைக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணேன். ஏன்னா மண்ணில் போடுற பணம் என்னைக்குமே வந்து குறைய போறது இல்லை, ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்போ இன்னைக்கு வாங்க 2500
1500 விட அதிகமாக தான் இருக்க போகுது. கண்டிப்பாக ஸோ சார். அதனால் இது வந்து பெரிய வாய்ப்பு தான் நான் சொல்லுவேன். எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக எங்கள் மக்களுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இன்னும் எதுனா அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் பண்ணி கண்டிப்பாக அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, வந்து புக் பண்ணுறீங்க, ஸ்பாட் புக்கிங் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா வரைக்குமே ஆஃபர் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 100 அடி வித் மோட்டார் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 90,000 to 1 lakh வரைக்குமே ஆகும். கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துறேன். ஓகே. அது இல்லாமல் 3 phase EB கரண்ட் லைன் நானே இழுத்து கொடுத்துரும். ஆல்ரெடி EB லைனுக்கான ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் EB லைன் நான் இழுத்து கொடுத்துருவேன். பில்டிங் பிளான் அப்ரூவல், நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ நீங்கள் எத்தனை ஃப்ளோர் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே பில்டிங் பிளான் நானே ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துருவோம். என்கிட்ட நீங்கள் கட்டும் போது நானே பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் செப்டிக் டேங்க் அண்ட் GST இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா அடிஷ்னல் காஸ்ட் அப்படின்னு போகிற இடத்துல உங்களுக்கு ₹1 கூட இல்லாமல் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்க. இந்த 25 லட்ச ரூபா உள்ளவே இதையும் சேர்த்து பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு மேலே நான் சொல்கிற அந்த 25 lakhs பட்ஜெட் மேலே ₹1 கூட எக்ஸஸாங்கிற மாதிரி இருக்காது. ஒரே ஒரு விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா போதும். கண்டிப்பாக அடிஷ்னல் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும், அது நேரடியாக நீங்கள் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஃபீஸ் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கட்டினா போதும். சூப்பருங்க. பாருங்க மக்களே, உங்களுக்காக பேசி வாங்கியிருக்கோம். 25 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வீடு சாவியை உங்கள் கையில் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ₹1 வேண்டாங்க. இதுதாங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பெரிய ஆஃபர். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது வீடு வரைக்கும் தான் சொன்னேன், ஸ்டேர்கேஸுக்கு தனியாக பணம் கொடுங்க, கீழே செப்டிக் டேங்கர் ஒரு 6000 லிட்டர் எடுத்திருக்கேன், 7000 லிட்டர் எடுத்திருக்கேன், அதுக்கு தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொண்டு போங்க. இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் ஒன்றுக்கும் தனித்தனியாக வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம பிரதர் ஓப்பனாக உடச்சிட்டாரு. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் வாங்குவாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தரேன். இது உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக சொல்லிட்டாரு. 25 லட்ச ரூபாய் இருந்தால் 1 BHK வீடு, 29 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வாங்க 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா உங்க பேர்ல எடுத்துக்கோ. அது வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வெளியே வச்சு வேணாலும் வாங்கிக்கோங்க, இல்ல உள்ளே டூப்ளெக்ஸ் ஹவுஸா வேணாலும் வாங்கிக்கோங்க. உங்க டேஸ்ட் நாங்க பண்ணி கொடுத்துறோம் சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும் மக்களே? இமீடியட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ எப்படிங்க நம்ம சென்னையில இருந்து ஒரு மக்கள் வராங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சைட் விசிட்லாம் பார்க்க வரணும், என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருங்க? நானே ஃப்ரீ பிக்கப் ட்ராப் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன். சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா நானே வீட்லேயே டோர் ஸ்டெப்லேயே பிக்கப் பண்ணி இடத்த காமிச்சிட்டு திரும்ப வீட்லேயே ட்ராப் பண்ணேன். ஜஸ்ட் இடத்த வந்து பாருங்க, நான் கட்டியிருக்க வீடை பாருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டாங்க. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா சைட்டை சுத்தி காமிச்சு நாங்க சொன்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கான்னு பக்கத்துல போங்க. கும்மிடிப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க, பைபாஸ்ல நின்று பார்த்தாலே எத்தாப்புல தெரியும். இல்ல நீங்க போங்க, ஃபுல்லா பாருங்க, மார்க்கெட்டை ஃபுல்லா சுத்தி அலசி ஆராயுங்க. எந்த இதுவும் சொல்ல போறதில்ல, அவங்களே கார்ல கூட்டு போவாங்க. அப்புறம் டிசிஷன் எடுங்க. எடுக்க மாட்டீங்க, கையோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. எனக்கு ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும்னு அந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்லலாம். ஸோ மக்களே கண்டிப்பா நான் சொல்றேன், V ஸ்கொயர்ல இடம் வாங்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வளமாகட்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.